தென்காசி முதியோர் இல்லத்தில் உணவு ஒவ்வாமை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்திருக்கிறது. தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மதுரையைச் சேர்ந்த மூதாட்டி தனலட்சுமி என்பவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் முப்பிடாதி. வணக்கம் முப்பிடாதி. தற்போது உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. தற்போது இன்னும் எத்தனை பேர் சிகிச்சையில் இருக்காங்க? அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் அருகே உள்ள அன்னை முதியோர் இல்லத்தில் சுமார் 80க்கும் மேற்பட்ட முதியோர்கள் இருந்து வந்தனர். இந்த நிலையில் முதியோர் இல்லத்தில் இறைச்சி சாப்பிட்ட முதியோர்கள் சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டதாகவும் இதனால் 11 நபர்கள் தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் உணவு நஞ்சாக மாறிய நிலையில் அம்பிகா, முருகம்மாள் மற்றும் சங்கர் ஆகிய 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் நேற்று முதியோர் காப்பகத்திற்கு தென்காசி மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அரவிந்த் மற்றும் கோட்டாட்சியர் லாவண்யா உள்ளிட்டோர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கோட்டாட்சியர் லாவண்யா விசாரணை மேற்கொண்டு காப்பகத்திற்கு சீல் வைத்த நிலையில் தென்காசி அரசு மருத்துவமனையில் மேலும் முதியோர்கள் பலர் சேர்க்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலையில் தனலட்சுமி என்னும் மதுரையைச் சேர்ந்த மூதாட்டி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி முப்பிடாதி, உங்களுடைய கள விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.